ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். நான் உங்கள் ராமன் குவைத்லேருந்து பேசுகிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிகினர்ஸ்க்கான ஆப்ஷன் ட்ரேடிங் செய்யக்கூடிய பிகினர்ஸ்க்கான சேனல். நம்ம சேனலில் வந்து மிகவும் எளிமையான முறையில் ஆப்ஷன் ட்ரேடிங் எப்படி பண்ணுறது, அதை வந்து நீங்கள் வந்து மேத்தமேட்டிக்ஸ் முறையில் கணக்கீடு பண்ணி நம்ம ப்ரீமியத்தை நம்ம வந்து கூட்டி கழித்து வகுத்து அதுலேருந்து வரக்கூடிய லெவல்ஸை வச்சு நம்ம வந்து இன்ட்ராடேக்கான லெவல்ஸ் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸ் தந்துட்டுருக்கோம். விருப்பம் உள்ளவங்க நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலில் தரக்கூடிய லெவல்ஸ் உங்களுக்கு ரொம்பவும் அக்யூரசி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்கு நீங்கள் நம்ம சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். என்னோடய சேனலில் தரக்கூடிய லெவல்ஸ் ரொம்ப அக்யூரேட்டாக இருந்தால் மட்டும், சரிங்களா? இது கம்பல்சரி கிடையாது. விருப்பப்படுறவங்க மட்டும் விருப்பப்படக்கூடிய ஆப்ஷன் ட்ரேடிங் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. நான் வந்து சிபி ரிசர்வ் பர்சன் கிடையாது. நான் வந்து எஜுகேஷன் பர்பஸாக ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலில் லிங்க் தந்திருக்கேன். ஜீரோதா, அப்ஸ்டாக்ஸ், அலிஸ் ப்ளூ, தான் இந்த அக்கௌண்ட்டை பயன்படுத்தி நீங்கள் வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த லிங்க்கை பயன்படுத்தி எளிமையாக இருக்கும் உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஓகே கைஸ், இது வரைக்கும் 120 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. உங்கள் ஆதரவுக்கு மிக்க மிக்க நன்றி. நான் தொடர்ந்து வீடியோஸ் போடுறதுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப பெரிய ஆதரவாக இருக்குது. மிக்க நன்றி கைஸ். எல்லா தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் சப்ஸ்கிரைபருக்கும் இனிய போகி மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கைஸ், அதுக்கு முன்னாடி நம்ம டெலகிராம் குரூப் ஒன்று இருக்குது, ஃப்ரீ டெலகிராம் குரூப்பு. விருப்பம் உள்ளவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கைஸ், இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் என்ன நடக்க போகுது அப்படின்றத நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள், ஒரு சில நாட்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து இங்கே குவைத்தில் இருக்கிறதுனால வந்து லெவல்ஸ் வந்து கிடைக்காது. அந்த மாதிரி டைமில் நான் என்ன பண்ணுவேன் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் அடிப்படையில் உங்களுக்கு வந்து நான் வந்து லெவல்ஸ் தந்துடுவேன், சரிங்களா? நம்ம குரூப்பில் ஏதோ ஒரு அப்டேட், அப்படி இல்லைனா லைவ் மார்க்கெட் வந்து என்ன சினாரியோ போயிட்டுருக்கு, அப் சைடா டவுன் சைடா அப்படின்ற விஷயங்களை நான் வந்து உங்களுக்கு இந்த டெலகிராம் குரூப்பில் நான் ஷேர் பண்ணிவிடுவேன். சின்ன டிப்ஸ் தந்துடுவேன் உங்களுக்கு. இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் சின்னதாக வந்து சப்போஸ் டியூட்டியில் இருந்தாலும் சின்னதாக ஒரு ஸ்கால்பிங் மாதிரி பண்ணுவேன். பண்ணிவிட்டு இதில் வந்து என்னோடய ஃபோட்டோஸ் இருக்கும் பாருங்கள். இது வந்து என்னோடய ரியல் அக்கௌண்ட்டு, சரிங்களா? அதில் என்னோடய ஃபோட்டோ இருக்கும். நான் அப்பப்போ சின்னதாக ஒரு ஸ்கால்பிங் ஒரு லாட் வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன், சரிங்களா? நான் டியூட்டியில் ஒர்க் பண்ணுறதுனால மொபைலில் வச்சு என்னால் வந்து ஃபுல் டைம் வந்து ஃபாலோ பண்ண முடியாது. அதனால் சின்னதாக ஒரு ஸ்கால்பிங் மட்டும் பண்ணிவிட்டு அன்னைக்கு ஏதாவது பாசிட்டிவாக வந்து நான் வந்து மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன். பட் மார்க்கெட்டில் அப்பப்போ பிரேக் எனக்கு கிடைக்கும்போது அப்டேட் பண்ணி உங்களுக்கு லெவல்ஸை தந்துடுவேன் கைஸ். இன்றைக்கி நான் வந்து மார்க்கெட் வந்து என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்றத மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆன உடனே நான் வந்து உங்களுக்கு வந்து கண்டிஷன்ஸ் வந்து ஒரு 7:53 போல் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். அதாவது 7:53ன்றது எனக்கு வந்து இங்கே 7:53, சரிங்களா? அந்த டைமில் நான் வந்து இந்த நிஃப்டியோட அப்டேட் வந்து 25,700 கால் ஆப்ஷனோட சார்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். பார்த்தீங்கன்னா தெரியும், அவன் வந்து இந்த ₹108 வரும்போது அவன் மேலே வந்து இந்த ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆனான். இதை வந்து பிரேக் பண்ணி மேலே போவான் அப்படின்றத ப்ரைஸ் ஆக்ஷன் லெவல்ஸை நான் மேலே மார்க் பண்ணி வச்சுருந்தேன். ஒன்ஸ் இந்த ட்ரையாங்கிளை வந்து பிரேக் பண்ணால் மேலே போவோம் அப்படின்றத நான் வந்து தெளிவாக சொல்லியிருந்தேன். இது வந்து 25,700 கால் ஆப்ஷன். அதாவது உங்களுக்கு வந்து இந்திய நேரப்படி பார்த்தீங்கன்னா 10:23:27 செகண்ட் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். சரிங்களா? ஆனால் நான் இங்கே டுடே அப்லோடுன்றது 7:53ன்னு காட்டும். இது வந்து குவைத் டைம், சரிங்களா? என்னோட ஆப்பில் வந்து இது வந்து சேவ் ஆகிறது இந்த டைம் காட்டும். உங்களுக்கு வந்து இந்தியா டைம் காட்டும் சார்ட்டில், சரிங்களா? இது கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த ₹108 அவன் எவ்வளோ தூரம் மேலே போயிருக்கான்னு 25,700 அரௌண்ட் 10:23க்கு, சரிங்களா? இது எத்தனை மணி சார்ட்டில் இருக்கான்? 3 மினிட்ஸ் சார்ட்டில் இருக்கான், சரிங்களா? 25,700 இந்த ₹108 இருக்கும்போது பாருங்கள். இந்த ட்ரையாங்கிளை பிரேக் பண்ண உடனே மேலே போவோன்றதை நான் சொல்லியிருந்தேன். அந்த ஏரோ இதில் நான் டெலீட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள். இதில் கரெக்டாக இந்த ₹108 மேலே ஏரோ வச்சுருப்பேன். ப்ரீவியஸ் க்ளோஸ் வரையும் 136 வரையும் போட்டிருப்பேன். பாருங்கள், ₹108 ப்ரீவியஸ் க்ளோஸ். இது வரைக்கும் போட்டிருப்பேன். அதுக்கு மேலே வந்து இன்னொரு லெவல் ₹136 ₹172 போட்டிருப்பேன், சரிங்களா? ₹137 ₹172 போட்டிருப்பேன். பட் ஆனால் மார்க்கெட் வந்து நமக்கு இந்த ஒரு ₹49 வரைக்கும் மேலே வந்துட்டு 48 ₹49 வந்திருப்பான், சரிங்களா? நான் சொன்ன அந்த ₹108 வாங்கியிருந்தா கூட உங்களுக்கு நல்ல ஒரு
ப்ராஃபிட் ரூ. 50 கிடச்சிருங்க கைஸ். அதுக்கப்புறம் அவனால் இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே சஸ்டெயின் பண்ண முடியாமல் மார்க்கெட் ரிவர்சல் ஆகிட்டான். அதே மாதிரி உங்களுக்கு அடுத்த சார்ட் வந்து ஒன்று நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நிஃப்டி சார்ட்டு. ஸோ அதுதான் அந்த 50 பாயிண்ட் மேலே நமக்கு கிடச்சிது அப்படின்றத இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வித்தின் ஃபியூ மினிட்ஸில் நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 30 மினிட்ஸில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். சரிங்களா? 10:32வா? அதுக்கு முன்னாடி இந்த டைமிங் என்னது? ½ அன் ஹவர் இல்லை, இருங்க. 7:53 ஓகே. ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து லெவல் மார்க் மேலே வந்து உங்களுக்கு அது லெவல்ஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருப்பான். ஒரு 50 பாயிண்ட் கிடச்சிருக்கும். அதை நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 25,800 புட் ஆப்ஷனும் நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். பாருங்கள், ரூ. 43லேருந்து ரூ. 45 போனால் குட்டுன்னு சொல்லியிருப்பேன். அவன் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பைக் அடிச்சிருப்பான். அது லெவல் நான் எடுக்கலை. அதுக்கு அடுத்தது கீழே ஷேர் பண்ணியிருப்பேன் பாருங்கள். கீழேயே ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நான் ஷேர் பண்ணது 8:05க்கு காலையில் இங்கே வந்து குவைத் டைமுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணேன். அப்போ வந்து மார்க்கெட் எவ்வளோ இருந்தால் பாருங்கள், 25,800 புட் ஆப்ஷன் வந்து வெறும் ரூ. 42லேருந்து ரூ. 43 தான் இருந்திருக்கான். இதுக்கு அடுத்தது பாருங்கள், 8:05க்கும் இது அடுத்தது 9:34. சரிங்களா? ஒரு 1.5 மணி நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து எங்கே போயிருக்கான் பாருங்கள். ரூ. 43லேருந்து உங்களுக்கு ஒரு ரூ. 75 போயிருக்கான். சரிங்களா? கிட்டத்தட்ட உங்களுக்கு டபுள் த மணி. அதே மாதிரி நிஃப்டி லெவல்ஸ் அப்டேட்டுன்னு நான் சொல்லியிருப்பேன். இங்கே பாருங்கள். ஸோ மார்க்கெட் வந்து உங்களுக்கு 25,639 சப்போர்ட் வந்து எடுத்துகிட்டு ஒரு பின்பார் இங்கே வந்து உங்களுக்கு வந்து போட்டிருந்தான். இந்த இடத்துலேருந்து மேலே வந்து சப்போர்ட் எடுத்து போனான் அப்படின்னா 25,670க்கு மேலே சஸ்டெயின் பண்ணான்னா 687, 702, 733 இந்த லெவல் எல்லாமே மேலே போயிட்டு 790 வரைக்கும் போவான். நான் வந்து உங்களுக்கு வந்து மார்க் பண்ணி தந்திருந்தேன். அந்த லெவல் இங்கே என்ன இருக்கான்றதை பாருங்கள். அவன் 790 வரைக்கும் போகலை. பட் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணி கீழே வந்துட்டு இந்த சப்போர்ட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா 25,639 சப்போர்ட் அப்படியே சஸ்டெயின் ஆகிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து மேலே போயிருப்பான் பாருங்கள். இந்த 25,670க்கு மேலே இருந்தானா 687 போவான், 702 போவான்றதை இங்கே மார்க் பண்ணி வச்சுருந்தேன். கரெக்டாக பாருங்கள், அதுவும் 733 இந்த லெவலெல்லாம் வந்து உங்களுக்கு டார்கெட் அச்சீவ் பண்ணியிருப்பான். ஸோ 733 டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டான். உங்களுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு பாருங்கள். 670லேருந்து இந்த 733 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 80 பாயிண்ட் கிடச்சிருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் மேலே வந்து சஸ்டெயின் ப்ரீவியஸ் க்ளோஸ் போய் அவன் டச் பண்ண முடியலன்றதுனால மார்க்கெட் வந்து லாஸ்ட்டில் வந்து கீழே வந்து விழுந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம தரக்கூடிய ப்ரைஸ் ஆக்ஷன் கூட ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் கைஸ். ஓகே கைஸ், ஸோ நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள். நம்ம லெவல்ஸ் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். இதில் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன், ஃபிபனாச்சி, அது இல்லாமல் ப்ரீமியம் பேஸ் லெவல்ஸும் தந்துட்டுருக்கேன். விருப்பம் உள்ளவங்க நம்ம லெவல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே கைஸ், இதெல்லாம் தான் இன்றைக்கி நடந்த விஷயங்கள். அதே மாதிரி தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன். கால் சைடில் வந்து 730க்கு மேலே இருந்தால் தான் குட்டு. அதுக்கு மேலே வந்து 25, 790 ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருந்தானா ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருப்பேன். சரிங்களா? அதே மாதிரி எக்ஸ்பைரி டே ரொம்ப ரிஸ்கின்றதை நான் வந்து பிகினர்ஸ்க்காக ஒரு இன்ஃபர்மேஷனை தெளிவாக சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுற நண்பர்களுக்கு தெரியும் நம்ம லெவல்ஸ் வந்து மார்க்கெட்டில் எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கும். அதே மாதிரி மார்க்கெட்டோட சினாரியோ என்ன, அப் சைடா டவுன் சைடா, அவன் வந்து சைட்வேஸில் போகிறானா அப்படின்ற எல்லா டேட்டாவும் நான் உங்களுக்கு வந்து டைம் டு டைம் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு பிகினர்ஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் என்ன பண்ணுங்கள், நம்ம சேனலில் தந்திருக்கேன் பழைய வீடியோஸை போய் பாருங்கள். நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிக்க முடியும். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு என்ன லெவல்ஸ் எப்படி பார்க்கணும் அப்படின்றத, ஃபிபனாச்சி எப்படி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ 1 டே பிஃபோர் இல்லை 2 டேஸ் பிஃபோர் இருக்கக்கூடிய ஹை லோவை மார்க் பண்ணிக்கோங்க. அந்த லெவல்ஸ்லாம் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அப் சைடில் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டண்ட்டாக உங்களுக்கு வேலை செய்யும். டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி ப்ரீவியஸ் டே ஓப்பன் ரேஞ்சை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதோட ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த லெவல்ஸ்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் உங்களுக்கு. ஒரு லாஸ்ட் 2-3 டேஸோட லெவல்ஸை நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணுங்கள். அந்த லெவல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிபனாச்சி இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன ஹையோ
அந்த ஹைலேருந்து லோவை மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கோல்டன் ரேஷியோ 0.5 0.6 லெவல் கிடைக்கும். அந்த லெவலில் நீங்கள் ஒரு பாக்ஸ் மார்க் பண்ணிங்கன்னா அது வந்து கலர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் தேவையோ நீங்கள் அந்த கலரை சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எல்லோனா எல்லோ, இல்லை ரெட்னா ரெட் தந்துக்கோங்க. ஸோ நான் எப்போவுமே ரெட் தான் தருவேன். ஸோ வந்து அலர்ட்னு. ஸோ இதை பிரேக் பண்ணி மேலே வந்தானா உங்களுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் லெவல் என்னது 790 இருக்கான். எஸ்டர்டே ப்ரீவியஸ் க்ளோஸ், இன்றைக்கி க்ளோஸ் வந்து 732. சரிங்களா? ஸோ இந்த 732 லெவல் வந்து அதையும் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. 732. சரிங்களா? இந்த லெவலையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த லெவலில் வந்து நாளைக்கு ஒரு இம்பேக்ட் லெவலாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் இதுக்கு மேலே வந்து சஸ்டெயின் ஆகி 790க்கு மேலே வரும்போது 800 இந்த லெவல் வந்து ஒரு ரிவர்சல் ஏரியாவாக இருக்கும். 800ன்றது 25 800 25 888ன்றது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலாக இருக்கும். அதையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. 888. ஓகே கைஸ். ஸோ இதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து 50 மினிட் சார்ட்டில் இந்த மாதிரி இதில் இருக்கக்கூடிய 1.0 லெவல் 1.618 இதெல்லாம் மார்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்சைடோட மேக்ஸிமம் லெவல் என்ன அப்படின்றது டார்கெட் தெரிய வரும். ஓகேங்களா? அதே மாதிரி டவுன் சைடில் நீங்கள் வந்து இது வந்து ஃபுல் ஸ்விங்கு. இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து எவ்வளோ லோ போனானோ அதை நான் அந்த ஸ்விங்கை வச்சு பண்ணுறேன். ரீசன்ட் ஸ்விங்கை வச்சு பண்ணலை. அதை வச்சு பண்ணோன்னா உங்களுக்கு ஷார்ட் ரேஞ்சு தான் கிடைக்கும். ஒயிட் ரேஞ்ச் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து லோவஸ்ட் லோவை நீங்கள் மார்க் பண்ணால் ஒயிட் ரேஞ்ச் வேல்யூ கிடைக்கும் அப் சைடுக்கு. டவுன் சைடுக்கும் அதே மாதிரி தான். நீங்கள் வந்து ரீசெண்டாக நடந்த ஸ்விங்கை வந்து ஃபிபனாச்சியில் மார்க் பண்ணிங்க அப்படின்னா அதை வச்சு நீங்கள் டவுன் சைட் லெவல் என்ன அப்படின்றத மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் வந்து ஸ்விங்கை மாற்றி வச்சு மார்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லெவல் தப்பாக தான் கிடைக்கும். மார்க்கெட் எங்கே ரிவர்சல் ஆகான்றதை உங்களால் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா? ஸோ அதனால் மார்க் பண்ணுறது எப்படின்றத கற்றுக்கோங்க. அதேமாதிரி பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். யாரும் டேரெக்டாக நான் சொல்கிறதுக்காகவும் யார் சொல்கிறாங்கிறதுக்கும் யாரும் ரியலாக போய் ட்ரேட் பண்ணாதீங்க. ரியல் மணியை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ரிஸ்க் எடுக்காதீங்க. பிகினர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஆசையை க்ரீட்னஸை வந்து தூண்டி விடும். மார்க்கெட்டில் எல்லோரும் ப்ராஃபிட் பார்க்குறாங்கன்னு அந்த மாதிரி பண்ணாதீங்க. சரிங்களா? இந்த மாதிரி லெவல்ஸை நீங்கள் வந்து லோ டு ஹை மார்க் பண்ணீங்க அப்படின்னா ரீசன்ட் ஸ்விங்கில் உங்களுக்கு டவுன் சைட் லெவலில் இந்த 0.516 லெவல் கிடைக்கும். 679 660 இந்த லெவலை பிரேக் பண்ணி இந்த எல்லோ பாக்ஸை பிரேக் பண்ணி கீழே வந்தானா ஃபஸ்ட் டார்கெட் வந்து 601 இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு கீழே வந்தீங்கன்னா 505 500ன்ற பிஎஸ்ஐ லெவல் கிடைக்கும். இந்த பிஎஸ்ஐ லெவலை பிரேக் பண்ணால் மட்டும்தான் அடுத்து ஃபர்தராக பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி கீழே போனவன். ஏன்னா அது வந்து சைக்காலஜிக்கல் லெவலு ரிவர்சல் அடிச்சிருவான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுவே வந்து 12ஆம் தேதி இதே மாதிரி தான் வந்து இந்த 500 லெவலில் பிரேக் பண்ணி கீழே போகிற மாதிரி போயிட்டு 474 லெவல்லேருந்து சப்போர்ட் எடுத்தவன் ஒரு வி ஷேப் ரெக்கவரி மாதிரி ஒரே அடியில் அடிச்சிருப்பான். ஒரு 3 கேண்டில்லே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட எத்தனை பாயிண்ட் போயிருக்கான்றதை மட்டும் பாருங்கள். 250 பாயிண்ட் அடிச்சிருக்காங்க கைஸ். அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு கன்சல்டேஷன் ஆகிட்டு அதுக்கப்புறமா மேலே போயிருப்பான் மார்க்கெட். புரியுதுங்களா? அதையும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது? கிட்டத்தட்ட மார்க்கெட்டு அன்றைக்கி மட்டுமே 300 பாயிண்ட் கிட்ட மேலே வந்திருப்போம். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் எங்கே ரிவர்சல் ஆகும், எதனால் ரிவர்சல் ஆகிறான் அப்படின்றதெல்லாம் நம்ம சேனலில் தெளிவாக சொல்லியிருப்போம். ரொம்ப எளிமையான முறையில் இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப ஏதுவாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி மார்க்கெட்டை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ரொம்ப எளிமையாக கற்றுக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம சேனலில் தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலில் வழக்கம் போல் தரக்கூடிய நம்ம ப்ரீமியம் பேஸ்டு லெவல்ஸ் என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 25,750 காலன் போட்டு அந்த ப்ரீமியத்தை நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்கன்னா இந்த லெவல்ஸ் கிடைக்கும். கைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம என்எஸ்சி வெப்சைட்டு. இதில் போய்ட்டு இந்த சர்ச் பாக்ஸில் போய்ட்டு நிஃப்டி டெரிவேட்டிவ்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த லெவல்ஸ் எல்லாமே கிடைக்கும். அதில் நீங்கள் நிஃப்டியை செலக்ட் பண்ணணும். இண்டெக்ஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அப்கமிங் எக்ஸ்பைரி செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா யாரெல்லாம் ஆக்டிவ் கான்டாக்டில் இருக்காங்கன்றதை இங்கே பேஜில் காட்டிடும். இந்த பேஜை வந்து பார்த்தீங்கன்னா 25,800 ஆக்டிவாக இருக்காங்க கால் ஆப்ஷனு. அதே மாதிரி 25,800 புட் ஆப்ஷனும் தந்திருக்கான். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 26,000 கால் ஆப்ஷன் இருக்கான். ஸோ இவங்க 2 பேருக்கும் ஆவரேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 25,900. பட் ஆனால் மார்க்கெட் எங்கே முடிஞ்சிருக்கான் உங்களுக்கு? ஸ்பாட் வந்து 25,732 முடிஞ்சிருக்கான். அதாவது 25,750. ஸோ அப்படின்றப்போ நீங்கள் 25,750ன்ற ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ணிங்கன்னா இல்லை 25,800. ஸோ இதோட இந்த மணி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 25,800 புட் ஆப்ஷன் வந்து இந்த மணி. ஸோ அவனை நீங்கள் காமனாக எடுத்தால் கூட 25,800 எடுத்துக்கோங்க.
ஸோ ரவுண்டு வேல்யூ எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேல்யூ கால்குலேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ கால் சைடில் ஆட் பண்ணணும், புட் சைடில் மைனஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ 25,800 இது வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன். சரிங்களா? 25,800 கூட காலில் இருக்கக்கூடிய இந்த லோ ப்ரைஸ், க்ளோஸ் ப்ரைஸ், ப்ரீவியஸ் க்ளோஸ் அண்ட் ஹை இந்த வேல்யூ ஆட் பண்ணிங்கன்னா அப்சைட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் லெவல் கிடைக்கும். 25,800 கூட இந்த ஹை, லோ, க்ளோஸ், ப்ரீவியஸ் க்ளோஸ் வேல்யூவை மைனஸ் பண்ணிங்கன்னா டவுன் சைட் லெவல் கிடைக்கும். இதுதான் வந்து மார்க்கெட்டோட ரேஞ்ச். சரிங்களா? உங்களுக்கு ஒயிட் ரேஞ்ச் கிடைக்கணும் அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் ப்ரைஸ் கால் சைடில் என்ன இருக்கோ அதையும் புட் சைடில் என்ன வேல்யூ ப்ரீவியஸ் க்ளோஸ் இருக்கோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு டோட்டல் வேல்யூ வரும். அந்த டோட்டல் வேல்யூவை இந்த 25,800 கூடவும் கூட்டிக்கணும். 25,800 புட்டு கூட மைனஸ் பண்ணிக்கணும். மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒயிட் ரேஞ்ச் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் அதே மாதிரி நம்ம சேனலில் தரக்கூடிய ப்ரீமியம் பேஸ்டு லெவல்ஸில் இதை வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா 25,750 அப்படின்றத நீங்கள் வந்து கால் சைடு புட் சைடு இந்த நான் இப்போ 800க்கு எடுத்த மாதிரி 750 லெவலில் எடுத்திங்கன்னா இந்த வேல்யூ எல்லாமே வரும் உங்களுக்கு அப் சைடில். ஸோ 25,750 பேஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அப் சைடில் தரக்கூடிய லெவல் வந்து 25,800லேருந்து 26,088ன்றது ஒயிட் ரேஞ்ச். சரிங்களா? அப் சைடில். இதே மாதிரி டவுன் சைடில் வந்து மார்க்கெட் ஃபால் ஆகிறான் அப்படின்னா 25,700 பிரேக் பண்ணதுக்கப்புறம் டவுன் சைடில் 25,474ன்றது ஒயிட் ரேஞ்சு டவுன் சைடு வேல்யூ. அதே மாதிரி இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டிய லெவல் வந்து 25,700ம் 800ம் நீங்கள் வந்து கால் ஆர் புட் ரெண்டுத்துக்குமே சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான். சேம் ரெண்டுத்துக்குமே கால் சைடு புட் சைடு ரெண்டு சைடுக்கு இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு என்ட்ரி லெவல் இதுதான். பிரேக் ஈவன் பாயிண்ட் லெவல் 139, அதாவது 25,800. கால் ஆர் புட் யார் இந்த 139 ருபீஸை வந்து சஸ்டெயின் பண்ணுறானோ அவன் ஃபர்தராக வந்து இந்த டார்கெட் எல்லாம் அச்சீவ் பண்ணுவான். அந்த 25,800க்கான சப்போர்ட் லெவல் வந்து இந்த லெவல்ஸ். ஸோ இந்த மாதிரி இந்த கம்பேர் பண்ணணும். இப்போ வந்து அட் த மணியில் யார் இருக்கான்றதை பார்த்துட்டு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய கால் சைடில் இருக்கக்கூடிய இந்த மணி யார், அதே மாதிரி புட் சைடில் இருக்கக்கூடிய இந்த மணி யார், இந்த வேல்யூஸை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணணும். கால் அண்ட் புட் 25,700 கால் அண்ட் புட், 25,800 கால் அண்ட் புட், 25,900 கால் அண்ட் புட், இந்த 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸும் நீங்கள் கம்பேர் பண்ணணும். யார் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கக்கூடிய கால் சைட் புட் சைடில் இருக்கக்கூடிய இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டை யாரெல்லாம் வந்து சஸ்டெயின் பண்ணுறானோ அந்த சைடில் மார்க்கெட் போவோம். ஸோ அப்படின்றது தான் நம்மளோட ப்ரீமியம் பேஸ்டு லெவல்ஸாக தரக்கூடிய இந்த லெவல்ஸ். சரிங்களா? நம்ம ஸ்பெஷல் குரூப்பில் இந்த மாதிரி லெவல்ஸ் எல்லாம் வந்து டெய்லி அப்டேட் பண்ணிவிடுவோம். சப்போஸ் வந்து இந்த லெவல்ஸ் எடுக்க முடியல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் ஃபிபனாச்சி பேஸ் பண்ணி உங்களுக்கு லெவல்ஸை வந்து குரூப்பில் வந்து ஆட் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த ஃப்ரீ டெலகிராம் குரூப் இருக்குது. அது இல்லாமல் மெம்பர்ஸோட வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்குது. அதில் வந்து துபாயில் சம் குரூப்ஸ் இருக்காங்க, குவைத்தில் இருக்காங்க. அது இல்லாமல் இந்தியாவில் சம் மெனி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. யார் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ அவங்களாம் வந்து நம்மகிட்ட மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. விருப்பம் உள்ளவங்க என்னோட வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் இதில் தந்திருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த லெவல்ஸை பயன்படுத்தி ட்ரேட் எடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகே கைஸ், பிகினர்ஸ் யாரும் ரியல் மணியை போட்டு ட்ரேட் பண்ணாதீங்க. திரும்ப சொல்கிறேன். ஓகே கைஸ், பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். நம்ம லெவல்ஸை ஃபாலோ பண்ணி அப்சர்வ் பண்ணுங்கள். ஸோ மார்க்கெட்டை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். Okay guys, wish you good luck. See you tomorrow.